சகோதரிகளே, அல்லாஹினுடைய பெரிய கிருபையினால இன்ஷா அல்லாஹு தாலா ஆஷுரா தினம் அப்படிங்கிற ஒரு மிகச் சிறந்த நாள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆஷராவுடைய நோன்பு நமக்கு தெரியும். நாளைக்கு வியாழன், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, 2 நாட்கள். அதாவது இன்னைக்கு ராத்திரியும் சஹர் வைக்கணும். இன்ஷா அல்லாஹு தாலா நாளைக்கு ராத்திரி சஹர் வச்சு வியாழன் வெள்ளி 2 நாள் நோன்பு நோற்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத். நமக்கு தெரியும் 10வது நாள் ஆஷுரா நாள்ல ஆஷுராவுடைய சுன்னத்தான நோன்பு, ஆஷுராவுடைய சுன்னத்தான நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்குவோம். 10வது நாள். 9வது நாள் எப்படி நியத்து வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் தடுமாற்றங்கள், ஒரு கேள்வி இருக்கும். அது என்னன்னா 9வது நாள், அதாவது நாளைக்கு நம்ம நோன்பு வைக்கும் போது இந்த தாசுஆ உடைய சுன்னத்தான நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கிறேன் அப்படின்னு நியத்து பண்ணிக்கிடணும். அப்படி இல்லைன்னா தமிழ்ல சொல்றதாக இருந்தா இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சுன்னத்தான 9வது நாள் நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கிறேன் அப்படின்னு நியத்து பண்ணிக்கிடுங்க. அரபியில் சொல்லணும் அப்படின்னா தாசுஆ உடைய சுன்னத்தான நோன்பை அல்லாவிற்காக வேண்டி நோக்கிறேன் அப்படின்னு 9வது நாள் நியத்து வச்சுக்குங்க. அல்லாஹு தாலா அந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லைஸலி யௌமின் ஃபல்லுன் அலா யௌமின் ஃபிஸ் ஸியாமி இல்லா ஷஹ்ர ரமலான் வ யௌமு ஆஷுரா. அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளிலேயே ரமலானுக்கு பிறகு அல்லாவிடத்திலே மிகச்சிறந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க, மா அலிம்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம யௌமன் யத்லுபு ஃபضலஹு அலல் ஐயாமி இல்லா ஹாதல் யௌம். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிறகு, ரமலானை தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல நோன்பு நோற்பதற்கு மிகச்சிறந்த நாள், அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு நோன்பு நோற்றது ஆஷுராவுடைய நோன்பு தான். ரசூலுல்லாஹ் ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு இந்த ஆஷுராவுடைய நோன்பிற்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதாக சஹாபாக்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஷுராவுடைய நோன்பு என்பது யுகஃபிரு சனத்தல் மாதியா, அதற்கு முன்னால் நம்முடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு ஆஷுராவுடைய நோன்பு பரிகாரமாக அமையும். ஒருத்தர் ஆஷுரா நோன்பு வச்சார் அப்படின்னா அதற்கு முந்தைய ஒரு வருஷம் அவர் செய்த பாவங்கள் அல்லாஹுவால் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு. நம்மள நிறைய பேரு இந்த ஆஷுராவுடைய நோன்பை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கத்துல எத்தனையோ சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. ரமலானை தவிர்த்து மற்ற 11 மாசங்கள்ல எத்தனையோ சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆஷுராவுடைய நோன்பும் ஒரு சுன்னத்தான நோன்பு அப்படிங்கிற அளவுல நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆஷுராவுடைய நோன்பு என்பது எந்த அளவிற்கு மார்க்கத்துல, இஸ்லாத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு அப்படின்னா,
ரமலான் நோன்பு இருக்குதா இல்லையா? இந்த ரமலான் நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம், ஹிஜ்ரி 2வது வருஷம் தான் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற சட்டம் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டுச்சு. நமக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரசூலுல்லா நபியாக 40 வயசுல அல்லாஹ்வால் ஆக்கப்படுறாங்க. ரசூலுல்லா நபியாக ஆக்கப்பட்டு குர்ஆன் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டு 15 வருஷம் கழிச்சு தான் ரமலான் நோன்பு ஃபர்லாக ஆக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லா நபியாகி 15 வருஷம் கழிச்சு தான் ரமலான் நோன்பு அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த 15 வருஷம் எந்த நோன்பு சஹாபாக்களும் ரசூலுல்லா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரமலான் நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னால எந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆஷுராவுடைய நோன்பு தான் கடமையாக ஆக்கப்பட்டுருச்சு. ரமலான் நோன்பு கடமையாக ஆக்கப்படுவது வரைக்கும் ஆஷுராவுடைய நோன்பு தான் ஃபர்லு, கட்டாயமாக நோக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு. அதற்கு ஆயிஷா ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, கானத்து குரைஷுன் தசூமு ஆஷுரா ஃபில் ஜாஹிலியத். மக்காவினுடைய குறைஷிகள் இருந்தாங்கள, அவங்க அறியாமை காலத்துல, இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்திலேயே இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பை குறைஷிகள் நோற்பதை வழக்கமா வச்சிருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பதாகவே மக்காவுல குறைஷிகள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அவங்க குறைஷிகள் ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைப்பதை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளும் வைப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவும் அந்த நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, பலம்மா ஹாஜர இலல் மதீனத்தி சாமஹு வ அமர பிஸியாமிஹி. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகும் ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வச்சாங்க. சஹாபாக்களையும் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. கட்டாயமா நோன்பு வைக்கணும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சாங்க. ஃபலம்மா ஃபுரித ஷஹ்ரு ரமதான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம் ரமலானுடைய நோன்பை அல்லாஹு தாலா கட்டாயம் ஃபர்து அப்படின்னு ஆக்கியவுடன் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, மன்ஷா அசாமஹு வமன்ஷா தரக்கஹு. அல்லாஹு தாலா ரமலான் மாசத்துல நோன்பு வைப்பதை ஃபர்லாக ஆக்கிட்டான். அதனால இந்த வருஷத்துல இருந்து ரமலான் நோன்பு கட்டாய கடமை, ஃபர்து. ஆஷுராவுடைய நாள்ல இதுக்கு முன்னால வச்சுக்கிட்டு இருந்தியப்பா, இனிமேல் நீங்க அதை சுன்னத்தாக ஆக்கிக்கிடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக ஆயிஷா ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த ஆஷுரா நோன்பிற்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ரமலானுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னால இந்த ஆஷுரா நோன்பு தான் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு கட்டாயமான நோன்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில, ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த நோன்பு தான் ஆஷுராவுடைய. ஆஷுரா நாள் இருக்குத, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள் ஆஷுராவுடைய நாள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹதீசுகள்ல எழுதுறாங்க, அல்லாஹு தாலா சொர்க்கம், நரகம், ஒரு மனிதனினுடைய விதி, உலகத்துல என்ன நடக்கணுங்கிற திட்டம் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா ஆஷுரா நாள்ல தான் படைச்சான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் ஆஷுராவுடைய நாள்ல தான். ஆதம் ஹவ்வா அவங்க சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ்வால் நுழைவிக்கப்பட்டதும் ஆஷுரா நாள்ல தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு பண்ணிட்டாங்க சொர்க்கத்துல. சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஆதம் நபியும் ஹவ்வா அம்மையாரும் செய்த தவறை எண்ணி
கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹு தாலா அந்த பாவங்களை மன்னிக்காம இருந்தான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை கொடுத்ததும் இந்த ஆஷுரா நாள்ல தான். நிறைய பேருக்கு அல்லாஹு தாலா ஆஷுரா நாள்ல ஏகப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். நிறைய பேர்களினுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் அப்படிங்கிற அந்த டைட்டில அல்லாஹு தாலா கொடுத்ததும் ஆஷுரா நாள்ல தான். ஃபிரௌனுடைய தொந்தரவுல இருந்து, அடக்குமுறையில இருந்து மூசா நபிக்கும் யூதர்களுக்கும் அல்லாஹு தாலா விடுதலை வழங்கியதும் ஆஷுரா நாள்ல தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் ஆஷுரா நாள்ல தான். ஆஷுரா நாள் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் அவ்ஸஅ அலா இயாலிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷுரா அவ்ஸ அல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஆஷுரா நாள்ல தன்னுடைய மனைவி மக்களுக்காக தாராளமாக செலவு செய்யறாரோ, தாய்மார்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரசூலுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, ஆஷுரா நாள்ல யார் ஒருத்தர் மனைவி மக்களுக்காக செலவு செய்யறாரோ, தாய்மார்கள் கரெக்டா கணவன்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க வாங்க வேண்டியதை. யார் ஒருத்தர் செலவு செய்கிறாரோ அவுச அல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி, அல்லாஹு தாலா அந்த வருடம் முழுவதையும் அவருக்கு பரக்கத்தாக ஆக்கியோம். ஏன்? எனக்கு பிடிச்சமான ஆஷுரா நாள்பா. ஆஷுரா நாள் எனக்கு பிடிச்சமானது. அந்த நாள்ல உன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்லபடியா செலவு செஞ்சு அவங்களை நீ சந்தோஷமா வச்சிருந்தியா இல்லையா, அதற்காக இந்த வருஷம் ஃபுல்லா உன்னை பரக்கத்தா ஆக்கி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா பரக்கத்தாக ஆக்குறானா. தாய்மார்கள் இப்பவே லிஸ்ட் போட்டு வச்சுக்குங்க, ஆஷுரா நாள்ல என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிடுங்க. கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஈராக்ல ஒரு பள்ளியில ஒரு இமாம் பயான்ல சொல்லிடுறாரு, முஹர்ரம் மாசத்துல பயான்ல சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஆஷுரா நாள்ல தன்னுடைய மனைவி மக்களுக்காக குடும்பத்தாருக்காக தாராளமாக செலவு செய்யறாரோ அந்த வருஷம் ஃபுல்லா அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தாக்கி வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு இமாம் அந்த ஹதீஸ ஒரு பயான்ல சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் அதை கேட்டு முன்னால இருந்த ஒரு முஸ்லீம் அதை கேட்டுட்டு நல்ல ஹதீஸா இருக்க அப்படின்னு சொல்லி நேர வீட்டுக்கு போய் ஆஷுரா நாள்ல அவர்கிட்ட ஒரு 1000 தீனார் இருந்துச்சான். அந்த 1000 தீனாரை எடுத்து மனைவி மக்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தாராளமாக செலவு செஞ்சுட்டார். செலவு செய்யும் போது என்ன எண்ணத்துல செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம 1000 செஞ்சா அப்படி செலவு செஞ்சா நமக்கு இந்த வருஷத்துல ஒரு 10,000 திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும், ஒரு 10 மடங்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவரு அள்ளி விட்டாரு, செலவு செஞ்சுட்டாரு. ஒண்ணுமே அவருக்கு நடக்கல. ரொம்ப அவருக்கு வெக்ஸ் ஆயிருச்சு. சில மனுஷங்க இருப்பாங்க அப்படித்தான், நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா, இதை ஓதுனா உங்களுடைய துவா கபூல் ஆகும், அதை ஓதுனா உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி அது கிடைக்கலன்னு வைங்க, என்ன இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இந்த இமாம் சொன்னாங்க ஆனா அது என்ன ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற டக்குன்னு ஒரு வெக்ஸ் ஆயிரும், ஒரு இது வந்துரும். அதுக்கு 1008 காரணம் இருக்கும். அவங்க துவா கேட்டது சரியா கேட்டிருக்க மாட்டாங்க, ஓதுனது சரியா ஓதி இருக்க மாட்டாங்க, ஆனா நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வரும். அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு, போன வருஷம் கேட்டோம் ஹதீஸ, 1000 செலவு பண்ணோம், ஒண்ணுமே வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தாரு. மறு வருஷம் முஹர்ரம் மாசம் அதே மாதிரி பள்ளிக்கு போறாரு, இமாம் அதே ஹதீஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஆஷுரா நாள்ல தன்னுடைய மனைவி மக்களுக்காக தாராளமாக செலவு செய்யறாரோ அந்த வருஷம் முழுவதும் அல்லாஹ் அவரை பரக்கத்தாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் எந்திரிச்சு
இமாம் வாய மூடுறீங்களா இல்லையா? சும்மா என்னத்தையெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கியா? போன வருஷம் இப்படித்தான் நீங்க சொன்னீங்க, அதை நம்பி என்கிட்ட இருந்து 1000 எடுத்து தாராளமா செலவு செஞ்சுட்ட, ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இதே வேலையா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? இனிமேல யார்கிட்ட இதை சொல்லாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. கிதாபுல எழுதுறாங்க, அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒருத்தர் குதிரையில வர்றாரு அவருடைய வீட்டுக்கு. யாரு வர்றா? அல்லாஹு தாலா மலக்க அனுப்பி வைக்கிறான். வந்த மலக்கு நேரா அவர் வீட்டு கதவை தட்டுறாரு, கதவை திறக்கிறாரு, ஒரு பை எடுத்து கொடுக்கிறாரு. இந்தாங்க, இதுல 10,000 தீனார் இருக்குது, உங்களுக்கு வச்சுக்கிடுங்க. போன வருஷம் 1000 தீனார் நீங்க செலவு பண்ணும் போது என்ன நியத்துல செலவு பண்ணீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணா நமக்கு 1000க்கு 10,000 திருப்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சீங்களா இல்லையா? இந்தாங்க 10,000 இதுல இருக்கு, வச்சுக்குங்க. அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ அது நடக்காது, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தியம். யார் ஒருத்தர் ஆஷுரா நாள்ல தன்னுடைய மனைவி மக்களுக்காக தாராளமாக செலவு செய்யறாரோ அந்த வருஷம் முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தியம். அதை மட்டும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுல சுஃபியான் இப்னு உயைனா அப்படிங்கிற மார்க்க அறிஞர் சொல்லி காட்டுறாங்க, பெரிய இறைநேசர். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹினுடைய இந்த ஹதீஸ நான் ஒரு 50 அல்லது 60 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 50 60 வருஷமுமே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. நான் ஆஷுரா நாள்ல என் குடும்பத்துக்கு பரக்கத்தா செலவு செய்வேன். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அந்த வருஷம் முழுக்க எனக்கு பரக்கத்துகளை, ரிசுக்குகளை நிரப்பமாக தந்துகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காரணம் என்ன? ஆஷுரா நாள் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நாள். அந்த நாள்ல அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்தி கேட்பதையும், கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தாராளமாக பரக்கத்துகளை வாரி வழங்குவதையும் அல்லாஹு தாலா விரும்புறான். ஆஷுரா நாள்ல என்கிட்ட கேளுங்கப்பா, நான் தர்றேன்ப்பா, உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு அல்லாஹு தாலா தாராளமாக வழங்கும். அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், மீன் வயிற்றுல 40 நாட்கள் இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல 40 நாட்கள் இருந்தாங்க. பெரிய ஹதீஸ் அது. அவங்க செய்த ஒரு தவறு, அந்த தவறுக்காக மீன் வயிற்றுல அல்லாஹ்வால் சிறை பிடிக்கப்பட்டாங்க. அந்த மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவறுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய தவறை மன்னித்து என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்ன விடுதலையாக்கி யா அல்லாஹ், நிம்மதியை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. எத்தனை நாள் கேட்டாங்க? 39 நாள் கேட்டாங்க. 39 நாளும் அல்லாஹு தாலா யூனுஸ் நபியினுடைய அந்த துவாவை கபூல் செய்யல. அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹு தாலா வெளியாக்கல. 40வது நாள் ஆச்சு. அந்த 40வது நாள் கரெக்டாக ஆஷுரா நாள். அந்த 40வது நாள்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆஷுரா நாள்ல மீன் வயித்துல இருக்கக்கூடிய யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ஹய்யு ஹீன லா ஹய்யுன், எந்த உயிரும் இல்லாத பொழுதும் உயிரோடு இருந்தவனே, எந்த உயிரும் இல்லாத நேரத்திலேயும் உயிரோடு இருந்தவனே, யா ஹய்யு ஹீன துஹையில் மௌத்தா, எல்லா உயிர்களும் இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய கியாமத் நாளிலேயும் உயிரோடு இருக்கக்கூடியவனே, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் தான் யா அல்லாஹ் பாவிகள்ல ஒருத்தன் ஆயிட்டேன், நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர இறைவன் இல்லை அப்படிங்கிற கலிமாவை ஓதுனாங்க. அல்லாஹு தாலா அந்த கலிமாவை ஓதிட்டு பாவ மன்னிப்பு கேட்டாங்க, கஷ்டத்துல இருந்து விடுதலையை கேட்டாங்க. அல்லாஹு தாலா உடனே அவர்களினுடைய பாவ மன்னிப்பை ஏற்று அவர்களின் கஷ்டத்துல இருந்து வெளியாக்கி மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதாக கிதாபுகள்ல பார்க்கிறோம். இறைநேச செல்வர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுறாங்க,
யூனுஸ் நபி செஞ்ச மாதிரி யார் ஒருத்தர் ஆஷுரா நாள்ல இந்த கலிமாவை ஓதி, யா ஹையூ ஹீன லா ஹையுன், யா ஹையூ ஹீன துஹியில் மௌதா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அரபில தெரியாதவங்க தமிழ்ல கூட சொல்லலாம். எந்த உயிரும் இல்லாத பொழுதும் உயிரோடு இருந்தவனே, எந்த உயிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய கியாமத் நாளிலேயும் உயிரோடு இருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற கலிமாவை ஓதி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹு தஆலா அந்த துவாவை நிச்சயமாக கபூல் செய்வான் என்பதாக மார்க்க அறிஞர்கள், இறைநேச செல்வர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த கலிமா யாருக்கு வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை அனுப்பிச்சு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆஷுராவுடைய நாள்ல அதை ஓதிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிற கலிமாவை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட உங்களுடைய துவாக்களை கேளுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். அல்லாஹு தஆலா அந்த நாளினுடைய எல்லா பரக்கத்துகளையும் நிரப்பமாக நம் அனைவருக்கும் தந்தருள் பாதிப்பானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரத்துல நாம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்வால கபூல் செய்யப்படணும் அப்படின்னா அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போன வாரம் சில விஷயத்த சொல்லியிருந்தோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளணும், நிறைவேற்றி தரணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய முதலாவது கண்டிஷன் என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது இறையச்சத்தோடு, மனசு ஒருமித்த நிலைமையில, வேற என்னமோ செஞ்சுக்கிட்டு எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது. மனசு ஒருங்கிணைந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது முதல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொல்லியிருந்தோம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரித்திரத்துல ரொம்ப அழகாக எழுதுறாங்க. ஹதரத் மூசா நபி காபத்துல்லாவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம், காபத்துல்லாஹினுடைய அந்த திரை சீலை இருக்குதா இல்லையா, காபாவினுடைய திரை, அந்த திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி காபாவின் திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்யும் போது அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட மூசா நபி பேசுறாங்க. மூசா நபி அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவங்க. அல்லாஹ்ட்ட உடனே பேசுறாங்களா, யா அல்லாஹ் இந்த மனுஷனை பாரு, காபாவுக்கு முன்னால வந்து காபாவினுடைய திரை சீலையை பிடிச்சுக்கிட்டு இப்படி அழுது கண்ணீர் வடிச்சு கேட்கிறாரு. இவர் கேட்கிறத கொடுப்பதற்கு சக்தி எனக்கு இருந்துச்சு, அந்த பவர் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இவர் என்ன கேட்கிறாரா அதை அப்படியே தாராளமா நான் கொடுத்துருவேன். இப்படி நீ கல்லஞ்சக்காரனா இருக்கியா அல்லாஹ்? அவர் எவ்வளவு உருகி உருகி கேட்கிறாரு. அவரு கொடுக்காம நீ கல்லஞ்சக்காரனா இருக்கிறிய, நானா இருந்தா என்கிட்ட அந்த பவர் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே அல்லாஹு தஆலா மூசா நபிட்ட சொன்னானா, மூசாவே எனக்கு தெரிகிற விஷயம் உனக்கு தெரியாதுப்பா. அது என்ன இருந்தாலும் இப்படி அழுது கேட்கிறவருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் உன்கிட்ட இருக்கு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட திரும்பவும் வாதாடுறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா மூசா நபியை பார்த்து சொன்னானா, சரிப்பா மூசா, அந்த காபாவினுடைய திரைச்சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா, அவருடைய இதயத்தை படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆற்றலை கொஞ்ச நேரம் உனக்கு தாரேன். அவர் மனசையும் அவருடைய சிந்தனையையும் அவருடைய மூளையையும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பவரை கொடுத்தான். மூசா நபி பாக்குறாங்க. பார்த்தா அவர் காபா முன்னால நின்று காபாவினுடைய திரைச்சீலையை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனசு பூரா அவருடைய பிசினஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. இங்க துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மனசுல எண்ணம்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம இங்க வந்துட்டோமே, நம்ம வீட்டுல மனைவி மக்கள் எப்படி இருப்பாங்களோ தெரியலையே, நம்ம இங்க வந்துட்டோமே, நம்மளுடைய பண்ணையில வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யறானுங்களா, இல்ல ஏதாவது உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்களா, ஒழுங்காக விவசாயத்தை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சிந்தனை பூரா அங்க ஓடிக்கிட்டு இருக்குது.
வெளியில காபாவினுடைய திரைச்சீலையை பிடிச்சு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹு தாலா டக்குன்னு அந்த இதை கட் பண்ணா. இப்ப மூசா நபி கிட்ட கேட்டான், மூசாவே இப்ப சொல்லுப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, யா அல்லாஹ், இந்த பயலுக்கு நானே சொல்றேன், அவன் என்ன கேட்கிறானோ கொடுத்துறாத, நீ அவன் கேட்கறத நீ கொடுத்துறாத யா அல்லாஹ். எங்க வந்து நிக்கிறான், காபா முன்னால வந்து நின்னு காபாவினுடைய திரைச்சீலையை பிடிச்சுக்கிட்டு துவா செய்யறான். ஆனா அவனுடைய எண்ணம் பூரா எங்க இருக்குது? அவனுடைய வீட்டுல, அவனுடைய தோட்டத்துல, அவனுடைய பண்ணையில, அவனுடைய வியாபாரத்துல இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீ கொடுத்துறாதே யா அல்லாஹ், நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போது அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னா, முதலாவது கண்டிஷன், நம்ம மனசு ஒருங்கிணைந்து ஒத்த சிந்தனையோட அல்லாஹ்ட்ட கேட்கணும், இறையச்சத்தோடு கேட்கணும். எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க கூடாது. இது முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? நம்மள நிறைய பேர் அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் போது டைரக்டாக துவாவை கேட்டது. இப்போ உதாரணத்துக்கு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தொழுதுட்டு சலாம் கொடுத்து முடிச்ச உடனே டக்குன்னு கை ஏந்துறது, யா அல்லாஹ் எனக்கு இந்த விஷயம் இருக்குது, அதை கொடு, யா அல்லாஹ் இதை கொடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட டைரக்டாக துவாவை கேட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்யணும் அப்படின்னா, அப்படி துவா கேட்பதற்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸலவாத். முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி அல்லாஹ்வை புகழணும். அதற்கு பிறகு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்லணும். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாம் துவா கேட்கும் பொழுதுதான் அல்லாஹு தாலா அதனை கபூல் செய்வான். அதற்கு பிறகுதான் அந்த துவா அல்லாஹ்ட்ட போய் சேரும். ஹதீஸ்ல வருது, ஃபுல்லாலா அப்படிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சஹாபி நேர பள்ளிக்கு வர்றாங்க. வந்த சஹாபி 2 ரக்காத் தொழுவுறாங்க. தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்த உடனே, 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு ரஹமத் செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க அந்த சஹாபி. இத ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேர வர்றாங்க, 2 ரக்காத் தொழுவுறாங்க, டைரக்டாக தன்னுடைய துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த செயலை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜ்ஜல்த ஐயுஹல் முஸல்லி, அருமை தோழரே அவசரப்பட்டுட்டியப்பா, துவா கேட்கும் போது அவசரப்பட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சொல்லைத்த ஃபகஅத்த, நீ தொழுது முடிச்சு உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும் அப்படின்னா, தொழுது முடிச்ச உடனே ஃபஹமிதில்லாஹ பிமா ஹுவ அஹ்லுஹு, முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகத்தை சொல்லுப்பா. அதுக்கு பிறகு வஸல்லி அலைய, அல்லாஹ்வினுடைய திருத்தூதராகிய என் மேல ஸலவாத்து சொல்லு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸலவாத்தை என் மேல சொல்லு. அப்படி சொல்லிட்டு சும்மதுஹு, அதற்கு பிறகு நீ அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுப்பா. அதுதான் துவா கேட்கக்கூடிய முறை. உன் துவா அல்லாஹ்வால கபூல் செய்யப்படணும், உன் துவா அல்லாஹ்ட்ட போய் சேரணும் அப்படின்னா முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து என் மேல ஸலவாத்து சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கோரிக்கையை வை. அப்படி இல்லாம டைரக்டா கேட்டுட்டியே, இப்போ உன்னுடைய துவா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படாம போயிருச்சப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழியுது, இன்னொரு சஹாபி பள்ளிக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு 2 ரக்காத் தொழுவுறாங்க. தொழுது முடிச்சுட்டு இப்ப அல்லாஹ்ட்ட அவருடைய துவாவை கேட்கணும். இப்ப அந்த சஹாபி என்ன பண்றாங்க, 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்துட்டு கையை உயர்த்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணுமோ அதை கேட்கிறார். இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அருமை தோழரே, உன்னுடைய துவா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டுச்சு. உன்னுடைய துவா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டுச்சு. ஏன் நீ அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்ட. எப்படி கேட்கணும்? முதல்ல அல்லாஹ்வை புகழும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லணும். அதற்கு பிறகு என் மேல ஸலவாத்து சொல்லணும். அதற்கு பிறகு உன்னுடைய துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதை நீ கரெக்டா செஞ்ச, அல்லாஹ் உன்னுடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்யணும், நம்ம கேட்கறத தரணும் அப்படின்னா டைரக்டாக சலாம் கொடுத்த உடனே, தொழுது முடிச்ச உடனே யா அல்லாஹ் எனக்கு அந்த விஷயத்தை தான், இந்த விஷயத்தை தான், யா அல்லாஹ்னு கேட்கறது முறை இல்லை. அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லிட்டு அதற்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவா தான் அல்லாஹ்வை சென்றடையும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க, குல்லு துஆயின் மஹஜூபுன் ஹத்தா யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு துவா நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டாலும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்ட்ட துவாவை கேட்கல அப்படின்னா நீங்க என்ன துவா கேட்டாலும் அது அல்லாஹ்வை சென்றடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் தெளிவாக சொல்றாங்க, இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்தி லா யஸ்அது மின்ஹு ஷைஉன் ஹத்தா துஸல்லி அலா நபியிக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பேர்ல ஸலவாத்து சொல்லலியோ அவருடைய துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ்வை போய் சேராது, வானத்துக்கு பூமிக்கு மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். அவர் டக்குனு ஞாபகம், ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, ஸலவாத்து சொல்லல, டைரக்டாக தன்னுடைய தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த துஆ என்ன பண்ணும்? வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கும். இவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா ஆரம்பத்துல நம்ம ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லலையே அப்படின்னு ஞாபகம் வந்து டக்குன்னு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அப்படின்னு ஒரு ஸலவாத்து, ஏதோ ஒரு ஸலவாத்து சொல்லிட்டார் அப்படின்னா இப்ப அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே போய் சென்று சேரும். அல்லாஹு தஆலா அதனை நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்வால கபூல் செய்யப்படுவதற்கு இரண்டாவது கண்டிஷன் என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு முன்னால் முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மேல ஒரு ஸலவாத், நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஏதோ ஒரு ஸலவாத், அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படும். இது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். அது என்ன அப்படின்னா, நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோமா இல்லையா, அப்படி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துஆவை கேட்கும் பொழுது நம்முடைய துஆக்கள்ல யாரை பற்றிய சாபமும் இருக்கக்கூடாது. சாபம்னா பிறரை சபிப்பது. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா யா அல்லாஹ் அவரை நாசமாக்கு, அவரை வீணாக்கு, அவரை ஹலாக்காக்கிரு அப்படிங்கிற மாதிரி பிறரை பற்றிய சாபம் நம்முடைய துஆவுல இருந்துச்சு அப்படின்னா அது நம்முடைய துஆ ஒட்டுமொத்த துஆவையும் வீணாக்கிரும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அதை பற்றிய விளக்கங்களை, சாபத்தை நம்முடைய துஆக்களிலே தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் நமக்கு கபூல் செய்து தந்தருள்வானாக.